ஓகே, இப்போ லஞ்சுக்கு வந்து முட்டை பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பண்ண போகிறேன், ஒரு தம் ஸ்டைலில். ஸோ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி கீரை, ஒரு பெரிய கை புதினா, ஒரு பெரிய கை கொத்தமல்லி கீரை, 3-4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் இஞ்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ பெரிய இஞ்சியும் ஒரு ஃபுல் பூண்டும் போட்டுக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிடலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஊறட்டும். இது வந்து தனியாக வேக வச்சு எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு தம் ஸ்டைல் மாதிரி, ஆனால் ப்ராப்பரான தம் இல்லை. ஓகே, நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை ஓரத்தில் வச்சுருப்பேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து தண்ணி வந்து நிறைய கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது வந்து அரிசியை வேக வைக்கிறதுக்கு தயிர் வேணும், அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் இது கொதி வந்தோடனே என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். இங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சா, நான் அதில் வந்து எல்லா ஹோல் ஸ்பைசஸும் போட்டுட்டேன். இப்போ வந்து கல்லுப்பும் போட்டுடலாம். ஸோ தண்ணி வந்து நல்ல ஃப்ளேவராக ஆக்கணும், அப்போ தான் அந்த ரைஸில் வந்து ஃப்ளேவர் வந்து பிடிக்கும். அதனால் தாராளமாக உப்பும் இந்த ஸ்பைசஸும் போட்டுருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வாயில் வர்றது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு துணியில் கட்டி கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு தளத்தலான்னு கொதிக்கட்டும். ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து அரிசியை வந்து போட்டுற போகிறேன். இப்போ இந்த அரிசி வந்து வேகிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். ஃபுல்லாக வேக வேண்டாம், ஒரு அரை வேக்காடு கூட இல்லை, ஒரு 70% இது வேகணும் அரிசி. ஸோ ஒரு 8 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் இதை ட்ரெயின் பண்ணிடணும். ஸோ இது நல்லா வேகட்டும். ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கிண்டி கொடுத்து வேக விடுங்க. ஸோ ரைஸ் வந்து ஒரு 6 நிமிஷம் போல் குக் ஆகிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒரு சின்ன கடுக்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் வந்து ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகலை. ஏன்னா நம்ம தம்மில் வந்து ஒரு அரை மணிக்கூர் வைப்போம், அப்போ ரைஸ் வந்து பக்குவமாக குக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு கட்டுக்குன்னு இருந்துச்சா, அந்த டெக்ஸ்டர் ஒரு பைட் இருக்கணும் அரிசியில். சரியா? இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டிட்டு இந்த பேன்லேயே தான் நம்ம வந்து மற்ற இது ப்ராசஸ் பண்ணி தம் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸை வடிகட்டேன், அது அப்படி இருக்கட்டும். இங்கே வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எந்த குக்கிங் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நெய் வந்து கடைசி தான் விட போகிறேன். அதில் உங்கள் வீட்டில் வந்து அந்த மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ வந்து இது பொரியட்டும், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். ஸோ ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆனியனை வந்து நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகி அதுக்கப்புறம் எடுத்துருவோம். அதை ஃபுல்லாக எடுக்க மாட்டோம், ஹாஃப். சரி, இப்போ ஆனியனை போட்டுட்டு இது நல்ல கோல்டனாட்டு கொஞ்சம் லைட் கோல்டனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். நான் இன்னும் நீங்கள் கொஞ்சம் கோல்டனாக எடுத்துக்கலாம், பட் நான் வந்து எனக்கு பொறுமை இல்லை, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருந்து இதில் வந்து ஒரு பாதி ஆனியன். ஓகே, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம தம் அசம்பிள் பண்ணுவோம்ல, அந்த டைமில் இதை டாப்பில் வைப்போம், அதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இவ்வளோ இருக்கட்டும் கீழே. சரி, இப்போ இதில் என்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நான் அந்த அரைச்சி வச்சோம்ல நம்ம அந்த மசாலா, கொத்தமல்லி கீரை, புதினா, அந்த எல்லா ஸ்பைசஸ் இல்லையே வளர்றேன் பாருங்க, புதினா, கொத்தமல்லி கீரை, இஞ்சி, பூண்டு. இதில் வந்து உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஆனால் மகி வந்து சாப்பிட்றதுனால நான் வந்து பச்சை மிளகா போடல. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போய் அந்த மனம் வரணும். ஸோ வந்து இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி. இது நான் வந்து வீட்லேயே திரிக்கக்கூடிய கரம் மசாலா பொடி, அதனால் ஸ்டஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அதனால் குறைவாதான் போடணும். அப்புறம் கொத்தமல்லி பொடி. ஓகே, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இவ்வளோத்தையும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மசாலா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வந்து ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாம் சேர்ந்து அந்த தயிரில் கடந்து கொதிக்கட்டும்.
மசாலாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த முட்டை வெந்துடுச்சு, நான் அதை பீல் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இதையும் இதுக்குள்ளேயே போட்டுற போகிறேன். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சிட போகிறேன். ஸோ புழிஞ்சிட்டு காணிக்கிறேன், ஏன்னா இதில் கொஞ்சம் சீடு இருக்குது. ஓகே, லெமன் ஜூஸை புழிஞ்சிருவோம். இதில் வந்து இந்த மசாலாவை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் இந்த ரைஸை வந்து ஃப்ளேவர் பண்ண போகுது. அதனால் இதில் வந்து நிறைய ஃப்ளேவர், உப்பு எல்லாம் போட்டு வைக்கணும். ஸோ இப்போ வந்து தக்காளி போட போகிறேன். இந்த தக்காளி வந்து வேகணும்லாம் அவசியம் இல்லை, அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டு போடுறேன். சரியா? இப்போ இதில் என்ன போடணுன்னா முட்டை போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து நான் எக்கு ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இது வந்து எங்கள் 4 பேர்த்துக்கு தான். மஹிக்கு வந்து நான் ஆம்லேட் தான் போட்டு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஓகே, அதனால் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் 3 ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து புளிப்பு, உப்பு, எரிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஃப்ளேவரிங் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி எசன்ஸ்னு ஒன்று கடையில் கிடைக்கும். அது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சோண்டு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். என்ன இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு அந்த கல்யாண வீட்டு ஃப்ளேவர் வரும். ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு செம்ம ஒரு ஃப்ரூட்டியான ஸ்மெல். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் என்ன எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். பிரியாணி எசன்ஸு, ரோஸ் எசன்ஸு, தம் பிரியாணியில் என்ன ஃப்ளேவர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சா? இப்போ இதை அசம்பிள் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ அடுப்பு வந்து லோவில் வச்சுருக்கேன். அதுலேருந்து முட்டையை எடுத்து வச்சுட்டேன். முட்டையை வந்து நான் டாப்பில் தான் வைக்க போகிறேன், ஏன்னா அடியில் வச்சோன்னா நமக்கு வந்து சர்வ் பண்ணும்போது உடஞ்சிரும். ஸோ இப்போ இதுக்கு மேலே ரைஸை ஃபுல்லாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நான் ரைஸை வந்து ரொம்ப அமுக்கி வைக்கக்கூடாது, நல்லா ஃப்ளஃபியாட்டு அப்படி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட எக்கு, அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். ஸோ வெங்காயம் இன்னும் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும், பட் தட்ஸ் ஓகே. இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி கீரை எடுத்துகிட்டு வந்தேன். நான் புதினா ஃபுல்லாக அரைச்சிட்டேன், அதனால் கொத்தமல்லி கீரையை மட்டும் போட போகிறேன். ஓகே, ஸோ நம்ம கொத்தமல்லி கீரை போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நெய் ஊற்றிடலாம். ஸோ 2-3 டேபிள் ஸ்பூன் நெய், அந்த வாசனைக்கு வேண்டி. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ மூடி போட்டுட்டு இதை வந்து லோவஸ்ட் ஃப்ளேம், ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் தம் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன ஒரு வாசனை. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இது மெல்லமாக என்னடா இந்த வாரேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. வந்துட்டேன். ஐயோ, கேமரா ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான முட்டை தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளேவரே சான்ஸே இல்லாமல் இருக்கும், அவ்வளோ அரோமா. அந்த கல்யாண வீட்டிலலாம் இருக்கும்ல அந்த ஃப்ளேவர் வரும்.